அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 2 தேர்வுக்கான பாடத்திட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பர்சன்டேஜஸ் விழுக்காடு. ஒரு நம்பர் x% அதிகம் பண்ணிட்டு மறுபடியும் y% அதிகம் பண்ணோம்னா அந்த நம்பருடைய நெட் சேஞ்ச் என்ன அப்படி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் என்ன அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கு x + y + xy/100%. இதான் அதோடைய ஷார்ட்கட். ஒவ்வொன்றும் தனித்தனியா கண்டுபிடிச்சு பண்றது பதிலா நம்ம என்ன பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ்க்கு பதிலா டிக்ரீஸ்னு வந்ததுன்னு சொன்னா நம்ம அந்த பர்சன்டேஜோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஒரே ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. டிக்ரீஸ் வரும்போது மட்டும் நீங்க சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அடுத்த ரிசல்ட், அதாவது ஒரு எண் வந்து x% அதிகரித்து பின் x% குறையுதுன்னு சொன்னா அந்த எண் வந்து x²/100% குறையதான் செய்யும். அதோடைய சதவீத மாற்றம் வந்து x²/100% குறைவுதான். இது வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனா மட்டும் இல்லாம ஒருவேளை அது வந்து டிக்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனா கூட அந்த எண்ணுல உள்ள சதவீத மாற்றம்ன்றது x²/100% டிக்ரீஸ் தான், குறையதான் செய்யும். அதாவது x% அதிகரிச்சு x% குறையுது. அப்படி இல்லைன்னா x% குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா x% அதிகமாகுது அப்படின்னு சொன்னா கூட அந்த எண்ணுல உள்ள சதவீத மாற்றம் வந்து x²/100% குறையுது, டிக்ரீஸ் தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எண் 50% அதிகரித்து பின் 50% குறைந்தால் அதன் சதவீத மாற்றம் என்ன? இப்ப இதுக்கு ஒரு எண் வந்து 50% அதிகரிக்குது, 50% இன்க்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் 50% குறையுது, அதாவது டிக்ரீஸ் ஆகுது. அப்படி அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் குறையுது அப்படின்னு சொன்னா அதோடைய சதவீத மாற்றம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, x²/100% டிக்ரீஸ் தான். xன்றது 50, ஸோ 50²/100% டிக்ரீஸ். அடுத்தது 50² வந்து 50 × 50/100, 25% குறைவு. அடுத்தது ரிசல்ட், அதாவது ஒரு பொருளுடைய அடக்க விலை மாற போறது இல்லை, ஆனா விற்ற விலை வந்து ஒருவேளை இன்னொரு ரேட்டுக்கு வித்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா லாபமோ நஷ்டமோ சதவீதம் வந்து மாறும். அதாவது இப்ப சிபி வந்து அடக்க விலை, அதாவது இது விற்ற விலை, இதுக்கு ஒரு லாப சதவீதம் வரும். ஆமா, அடக்க விலை மாறாது. விற்ற விலை மாறும்போது அந்த லாப நட்ட சதவீதம் மாறும். அதுக்கேத்த மாதிரி அதுக்கு ஒரு ரிசல்ட்.
இந்த ரிசல்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒருவேளை இந்த இந்த விலைக்கு விற்று இருந்தா உங்களுக்கு X% லாபமோ நஷ்டமோ கிடைச்சிருக்கும். இன்னொரு விற்ற விலைக்கு வித்திருந்தா உங்களுக்கு Y% லாபமோ நஷ்டமோ கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு அடக்க விலை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். அப்ப இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி தனித்தனியா யூஸ் பண்ணிட்டு விற்ற விலை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அடக்க விலை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இதுல ஏதாவது ஒண்ணு எந்த விலைக்கு விற்று இருந்தா இந்த லாபம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலால எது கொடுத்திருக்காங்களோ எது கொடுக்கலையோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எது கொடுத்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி எது கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது ஒரு பொருளை ரூபாய் 114க்கு விற்றால் 5% நஷ்டம். அப்பொருளை ரூபாய் 126க்கு விற்றால் கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் என்ன? அதாவது ஒரு பொருளை வந்து 114 ரூபாய்க்கு விற்கும் போது 5% நஷ்டம் வருது. அதே பொருளை ஒருவேளை 126 ரூபாய்க்கு வித்திருந்தாங்கன்னு சொன்னா என்ன லாபம் நஷ்ட சதவீதம் கிடைக்கும்? அடக்க விலை கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். விவின்னு போடுங்க போதும். விவின்னு போடுங்க போதும். ஆமா, அந்த பொருளை ஒருவேளை நம்ம வந்து 126 ரூபாய்க்கு வித்திருந்தா ஆமா 5% நஷ்டம். 26 ரூபாய்க்கு வித்தா கொஸ்டின் மார்க் போட்டு லாப நஷ்டம் கண்டுபிடிக்கணும். விற்ற விலையில எவ்வளவு லாப நஷ்டம் சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். விற்ற விலை இதோ இருக்கு. இந்த விலைக்கு விற்றா நஷ்டம் எவ்வளவு, நஷ்டம் இல்லைன்னா லாபம் சதவீதம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதோ இருக்கு, இதைத்தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்தா போதும். அதாவது SP1/100 plus X is equal to SP2/100 plus Y. இதை மட்டும் யூஸ் பண்ணா போதும். நமக்கு SP1 வந்து 114 டிவைடட் பை இது வந்து நஷ்டம் அப்படிங்கிறதுனால 100 மைனஸ் 5 ஈக்குவல் டு SP2 டிவைடட் பை 100 பிளஸ் Y. இது வந்து 126. இது சூத்திரம். இது விற்ற விலை 1, இது விற்ற விலை 2. இத வந்து 114 எடுத்துக்கிட்டோம்னா இந்த X வந்து -5ன்னு வரும். இத SP2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது Yன்னு வச்சுட்டு இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 95 ஈக்குவல் டு 126 டிவைடட் பை 100 பிளஸ் Y. இப்ப இதை இந்த பக்கம் கொண்டு போயிருவோம். இது வந்து இந்த பக்கம் வரும்போது தலைகீழா மாறும். பிளஸ் Y இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் போயிடும்.
126 இன்டூ 95/114. இது வந்து 144 இல்லையா? 144 வச்சு கொஸ்டின் போட்டேன். ஆமா, இல்லையா? அது மாறியில வரும். சரி, இதையே போட்டுருவோம். சரி, 2ஆல வகுத்தோம்னா 557. இது வந்து 63. 57 பிரைம் நம்பர். சரி, வர்ற ஆன்சரை போட்டுடலாம். அந்த இடத்துல அழிச்சிட்டே இருக்கேன். 63 இன்டூ 95 டிவைடட் பை 57. இப்ப 63 இன்டூ 95 இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். 3 5 15, 6 5 30, 9 27. அப்ப 57. 57 பிளஸ் 1 58. 5 6 9 54 பிளஸ் 5 59. அப்ப நியூமரேட்டர்ல இதான் வரும். டிவைடட் பை 57. 57ஆல போட்டோம்னா 28 5 5 போட்டோம்னா 3 285. 105. இப்ப 100 பிளஸ் ஒய் வந்து 105 வந்திருக்கு. அப்போ ஒய் என்னவா இருக்கும்? 105 மைனஸ் 100, 5% லாபம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இது வந்து 5% நஷ்டம். அப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். ஆனா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறது கிடையாது. 95% எக்ஸ் வந்து 114. அதாவது இது வந்து 100 பிளஸ் ஒய் பர்சன்டேஜ் தானே, ஆஃப் எக்ஸ் தான் வந்து 126. இது என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இதையே வந்து வச்சுட்டு 100 பிளஸ் ஒய் இதை ஒரே ஸ்டெப்ல எழுத போறோம். இது புரியணும்ன்றதுக்காக ஸ்டெப் வைஸ் நான் எழுதிட்டு இருக்கேன். கொஸ்டின் சரியா? அதே கொஞ்சம் அழிச்சிருங்க. நம்ம 100 பிளஸ் ஒய் அப்படின்றத இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து 95/100 இன்டூ எக்ஸ் தான் வந்து 114. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா 114 இன்டூ 100/95 போட்டுடுறோம். அதுதான் வந்து ஈக்குவல் டு இந்த 100 பிளஸ் ஒய் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இந்த சதவீதம் தான் வந்து நமக்கு 126. நம்ம இந்த ஒய் தான் இஸ் ஈக்குவல் டு 126 இன்டூ 95 டிவைடட் பை 114 இன்டூ 100. இந்த இடத்துல வந்ததுதான் இதே இடத்துல வந்திருக்கும். அதை ஒரே ஸ்டெப்ல நம்ம இந்த 126 இன்டூ 95 டிவைடட் பை இந்த 114 இன்டூ 100 அப்படின்றத போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். இப்ப அடுத்த தீர்வு, அதாவது த காஸ்ட் ஆஃப் சி ஆர்டிகிள்ஸ் இஸ் த selling price of S articles, then C minus S by S into 100. இதுதான் வந்து profit or loss percentage. அதாவது
சி பொருட்களின் அந்த சைடு எழுதிடுவா. சி பொருட்களின் அடக்க விலை எஸ் பொருட்களின் விற்ற விலைக்கு சமமானால் லாபம் ஆர் நஷ்ட சதவீதம் இந்த ஃபார்முலா. இது ரெண்டுமே எவ்வளவு பொருட்கள் அப்படிங்கறதோடைய கணக்கு தான். இப்ப 75 மாம்பழங்களுடைய அடக்க விலை வந்து 50 மாம்பழங்களுடைய விற்ற விலை அப்படின்னு சொன்னா லாபம் ஆர் நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 75ன்றத சீனும் 50ன்றத எஸ்னும் வச்சுட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இதுவும் நம்பர் ஆஃப் பொருட்கள் தான். அதெல்லாம் விற்ற விலைக்கு இத்தனை பொருட்களுடைய அடக்க விலை வந்து எஸ் பொருட்களுடைய விற்ற விலைக்கு சமம்னா லாபம் ஆர் நஷ்ட சதவீதம் வந்து சி மைனஸ் எஸ் பை எஸ் இன்டூ 100. அது அடக்க விலை கிடையாது. சி பொருட்களுடைய அடக்க விலை எஸ் பொருட்களுடைய விற்ற விலைக்கு சமமானால் இதுதான். லாபம் ஆர் நஷ்ட சதவீதம் இதுதான். இப்ப இதே மாதிரி ஒரு ரிசல்ட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிருந்தா, இப்ப ஒரு சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சி பொருட்களை விற்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் வந்து கூட வேற ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து அந்த எஸ் பொருட்களுடைய விற்ற விலை வந்து லாபமா கிடைக்குது அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப லாபம் அப்படின்றது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இப்ப எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி பிளஸ் ப்ராஃபிட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இத்தனை பொருட்களுடைய விற்ற விலை வாங்கின விலை தான் லாபம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதாவது இப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் இப்ப 10 பொருட்களை விற்கும் போது உங்களுக்கு 5 பொருட்களுடைய விற்ற விலை வந்து லாபமா கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி எப்படி எடுத்துக்கணும்? இது வந்து இது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் இப்போ ஒரு 10 ஆர்டிக்கல் இருக்கு, அதாவது 10 பொருட்களை விற்கும் போது ஐந்து பொருட்களின் விற்ற விலை லாபமாக கிடைக்கிறது. எனில்
லாபம் சதவீதம் என்ன? இப்ப 10 பொருட்களை விக்கிறாங்க. அப்ப அந்த 10 பொருட்களை விற்கும் போது உங்களுக்கு லாபம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அது வந்து 5 பொருட்களுடைய விற்ற விலை தான் லாபம்னு சொல்றாங்க. அப்ப இத வந்து SP of 5 ஆர்டிகல்ஸ்னு போட்டுக்கிறேன். இது 10 பொருட்களுடைய அடக்க விலை, இது 10 பொருட்களுடைய விற்ற விலை. இது வந்து ஈக்குவல் டு 10 பொருட்களுடைய விற்ற விலை. அதாவது 10 பொருட்களுடைய விற்ற விலை என்னவா இருக்குன்னா 10 பொருட்களுடைய அடக்க விலை பிளஸ் 5 பொருட்களுடைய விற்ற விலை. இதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப இது 10 பொருட்களுடைய அடக்க விலை மைனஸ் 5 பொருட்களுடைய அடக்க விலை. இப்ப 10 பொருட்களுடைய அடக்க விலை மைனஸ் 5 பொருட்களுடைய விற்ற விலை வந்து என்னவா இருக்கும்னா 10 பொருட்களுடைய விற்ற விலை மைனஸ் 5 பொருட்களுடைய விற்ற விலை. இது வந்து 5 பொருட்களுடைய விற்ற விலையா இருக்குமா? ஈக்குவல் டு 10 பொருட்களுடைய அடக்க விலை. அதாவது இந்த இடத்துல C is equal to 10, S is equal to 5. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நீங்க இந்த C என்ன S என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். சில சமயம் இது மட்டும் இல்லாம இது 5 பொருட்களுடைய விற்ற விலை லாபமா கிடைக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா 5 பொருட்களுடைய அடக்க விலை லாபமாக கிடைக்கிறது அப்படின்னும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம வந்து CP of 5 ஆர்டிகல்ஸ் போடுவோம். அப்ப அந்த ரெண்டத்தையும் சேர்க்கும் போது 10 பொருட்களுடைய விற்ற விலை வந்து 15 பொருட்களுடைய அடக்க விலைக்கு சமமா இருக்கும். அப்ப C வந்து 15 இருக்கும், S வந்து 10 இருக்கும். அதாவது இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி அதை C-யையும் S-ஐயும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள போட்டு சொல்றேன். சரியா? அப்ப ஒண்ணும் வேணாம், அந்த ரெண்டே ஈக்குவேஷனை மட்டும் நீங்க அடிஷனலா போட வேண்டி இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இந்த லைனை மட்டும் எழுதிட்டீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டத்தையும் இது எதுல இருக்குன்றத பாருங்க. இது SPயா CPயான்னு. அது CPயா இருந்ததுன்னு சொன்னா இதோட ஆட் பண்ணுங்க, SPயா இருந்ததுன்னா இதுல இருந்து கழிச்சிருங்க. அப்ப உங்களுக்கு S கிடைச்சிடும், C கிடைச்சிடும். S-ஐயும் C-யையும் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். SPயா இருந்தா இதுல இருந்து கழிச்சிடணும், CPயா இருந்ததுன்னா இதோட ஆட் பண்ணிக்கணும். அப்ப இது S, இது C-யா இருக்கும். ஆமா, இது SP-ன்னு வந்திருந்ததுன்னா இத வந்து இதுல இருந்து கழிக்கணும். CP-யா இருந்ததுன்னா இது கூட ஆட் பண்ணணும். அப்ப இதுக்குள்ள ரெண்டும் வரும்போது அதாவது SP of some articles is equal to CP of some articles-னு வரும். ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க என்ன வருதோ இந்த பொருட்களுடைய அடக்க விலையும் இத்தனை பொருட்களுடைய விற்ற விலையும் சமமா இருக்கும். அப்ப இது C, இது S அப்படின்றத இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை போடுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் தான். அந்த ஒரே ஸ்டெப்ல அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்ல ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். 75 பொருட்களின் அடக்க விலை 50 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். இதுல இது வந்து C, இது வந்து S. ஃபார்முலா C minus S by S into 100. C minus S by S into 100. 75 minus 50 divided by 50 into 100. இது வந்து 25 by 50 into 100. 2 50 50%.
அவ்வளவுதான். அடுத்த ரிசல்ட், அதாவது இப்ப ஒரு ட்ரேடர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நான் பொருட்களை வாங்கின விலைக்கே விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே விக்கிறாரு. ஆனா என்ன பண்றாருன்னா, ஒரு ஒய் கிராம்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா அதுக்கு கம்மியா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கிராம்ஸ் தான் யூஸ் பண்றாரு. அதாவது a trader goods at cost price but uses x grams instead of y grams. Then his profit or loss percentage is equal to y minus x by x into 100. இது x, இது into. ஆமா, அந்த இடத்துல தமிழ்ல எழுதியிருக்கேன். ஒரு வியாபாரி தன் பொருட்களை அடக்க விலைக்கே விற்பதாக உறுதியளித்து y கிராம்களுக்கு பதிலாக அடக்க விலை கொடுக்கவே மாட்டாங்க. வெறுமன y கிராம் யூஸ் பண்றதுக்கு பதிலா அவர் x கிராம் யூஸ் பண்றாரு. ஆமா, அதாவது அடக்க விலைக்கே விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடைக்கல்லை சொல்றேன் எடைக்கல்லை பயன்படுத்துகிறார். அதாவது அவரோட வெயிட் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க இல்லையா, அது 1 கிலோவுக்கு பதிலா 960 கிராம் இல்லைன்னா 950 கிராம் இல்ல 940 கிராம் அந்த மாதிரி கம்மியான வெயிட் உள்ள எடை கற்களை யூஸ் பண்றாரு. அதாவது வாங்கின விலைக்கு அடக்க விலைக்கே நான் அந்த பொருட்களை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடக்க விலைக்கே விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய் கிராம்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா, அதாவது 1 கிலோ கல்லுக்கு பதிலா 950 கிராம் 940 கிராம் 960 அந்த மாதிரி கம்மியான எடையுள்ள எடை கற்களை பயன்படுத்தி வியாபாரம் பண்றாருன்னு சொன்னா அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் என்னவா இருக்கும்னா y minus x divided by x into 100. அடுத்து எக்ஸாம்பிள், ஒரு வியாபாரி அடக்க விலைக்கே தன் பொருட்களை விற்பதாக உறுதியளித்து 1 கிலோ எடைக்கல்லிற்கு பதிலாக 960 கிராம் எடைக்கல்லை பயன்படுத்துகிறார். அதாவது இதுல அவர் வியாபாரம் பண்ணும்போது ஒவ்வொரு 960 கிராம் அவர் வியாபாரம் பண்ணும் போதும் அவருக்கு 40 கிராம் லாபம் கிடைக்குது. அதுதான் அதோடைய தீர்வு. 40 கிராம் எவ்வளவுக்குன்னா ஒவ்வொரு 960 கிராம் அவரு விற்கும் போதும் 40 கிராம் லாபம் எடுக்கிறாரு. அப்ப அதாவது இப்ப ஒவ்வொரு 960 கிராமுக்கும் 40 கிராம் அவருக்கு லாபம் கிடைக்குது. அப்ப அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா into 100 பண்ணணும்.
அப்ப கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 25/6 வரும். இது வந்து 4 1 4 1 பாயிண்ட் வச்சுட்டு இங்க 6 4 வந்ததுன்னு சொன்னா 6 ஆர் 36 again 4. அப்ப இந்த இடத்துல நம்ம 6 டாட் வச்சிடலாம். இப்ப அடுத்த ரிசல்ட், அதாவது ஒரு டீலர் வந்து Y% ப்ராஃபிட்டுக்கு விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இந்த Y கிராம்ஸ்க்கு பதிலா X கிராம்ஸ் வெயிட்ட தான் யூஸ் பண்றாரு. அப்ப அவருடைய ஒரிஜினல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் என்னன்னா the 100 plus Y into Y by X minus 100. இந்த ஓவரால் ஆன்சர் வந்து பாசிட்டிவா வந்ததுன்னா அவருக்கு லாபம் பெர்சன்டேஜ்ல வரும், நெகட்டிவா வந்ததுன்னா லாஸ் பெர்சன்டேஜ்ல வரும். ஒரு வியாபாரி தன் பொருட்களை Y% லாபத்திற்கு விற்பதாக உறுதியளித்து Y கிராம் எடைக்கல்லிற்கு பதிலாக X கிராம் எடைக்கல்லை பயன்படுத்துகிறார். எனில் அவருடைய உண்மையான லாபம் ஆர் நஷ்டம் சதவீதம் the 100 plus Y into இந்த Y வந்து அவர் எந்த கிராம்ஸுக்கு பதிலா யூஸ் பண்ண, இவ்வளவு கிராம்ஸுக்கு பதிலா இந்த Y கிராம்ஸுக்கு பதிலா இந்த X கிராம்ஸை யூஸ் பண்றாரு, minus 100. இருங்க, இதுல வந்து இந்த Y வந்து அவரு இந்த Y% லாபத்திற்கு வித்தாருன்னு சொன்னா இந்த இடத்துல பிளஸ் வரும். ஒருவேளை அவர் வந்து இந்த Y% நஷ்டத்திற்கு விற்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த Y இருக்கிற இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஓவரால் ஆன்சர் வந்து பாசிட்டிவா வந்ததுன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், நெகட்டிவா வந்ததுன்னா லாஸ் பெர்சன்டேஜ். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஸ்பெஷல் சீரீஸ் பார்க்கிறோம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து n into n plus 1 divided by 2 இயல் எண்களின் கூடுதல். இல்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இதுல n தான். சம் டு n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ரெண்டாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் first n natural numbers. அதாவது முதல் n
இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அடுத்தது sum of cubes of first n natural numbers. முதல் n இயல் எண்களின் கணங்களின் 1 cube plus 2 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 by 2 the whole square. Sum of cubes of first n natural numbers, அதாவது 1 cube plus 2 cube plus etc up to n cube. அதோடைய ஃபார்முலா n into n plus 1 by 2. இது வந்து 1 plus 2 plus, அதாவது ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் உடைய சம் உடைய ஃபார்முலா இது. அதோடைய ஸ்கொயர் தான் கியூப்ஸ் உடைய சம் உடைய ஃபார்முலா. இது வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் உடைய ஃபார்முலா. அதோடைய ஸ்கொயர் தான் வந்து sum of cubes of first n natural numbers. முதல் n இயல் எண்களின் கூடுதலுடைய சூத்திரம். சில சமயம் உங்களுக்கு கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா 1 plus 2 plus etc up to k is equal to ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இது என்ன, அதாவது 1 cube plus 2 cube plus etc up to k cube வரைக்கும் கொடுத்துட்டு is equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அந்த sum of first k natural numbers உடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் k natural numbers உடைய அடிஷன் வந்து இதுதான். அப்ப அதோடைய ஸ்கொயர் தான் இதோடைய ஆன்சரா இருக்கும். அடுத்தது sum of first n even numbers. ஃபர்ஸ்ட் இரட்டை எண் 2 4 2n equal to n into n plus 1. அடுத்தது sum of first n odd numbers. இதுல nth odd number வந்து 2n minus 1 equal to n squared தான் ஃபார்முலா. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப் டு 19 வரைக்கும் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்த 19ன்றது என்னது 2n minus 1 equal to 19. 2n is equal to 20. அப்ப n is equal to 10. அப்ப ஆன்சர் வந்து 10 squared equal to 100. அதாவது இது 2n minus 1 தான் இந்த நம்பர். அப்ப இந்த நம்பர் வச்சு நம்ம n என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு n squared என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் k plus 2k plus etc plus nk equal to k into n into n plus 1 divided by. இன்னைக்கு குரூப் 2 கிளாஸ்ல சதவீதம், லாபம் மற்றும் நஷ்டம், கொஞ்சம் நம்பர் சீரீஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு குரூப் 2 கிளாஸ்ல நம்ம சதவீதம், லாபம் மற்றும் நஷ்டம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பர் சீரீஸ் பார்த்தோம்.